ஏதோ விசேஷ பூஜை பண்றீங்க போல இருக்கு. வா கானிஷ்கா வா, நான் உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நாகமணியை நம்ம கைவசப்படுத்திக்கிறதுக்காக நான் செய்யற விசேஷ பூஜை இது. போக போக நீயே எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப. என்ன ஆனாலும் சரி, என்னோட லட்சியத்தை நான் ஈடேத்துக்கணும்னா எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்க்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் குருவே. என்னோட சக்திகள் எல்லாம் நான் திரும்ப பெறணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இப்ப இந்த பிரச்சனைக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழிதான், நாகாமிர்தம். என்னோட லட்சியத்தை அடையறதுக்கு நான் கிளம்பிட்டேன் குருவே. உங்க ஆசீர்வாதம் என்னைக்குமே எனக்கு இருக்கணும். ஏன்னா அதான் எனக்கு பாதுகாப்பு கவசம். அமிர்தா எதுக்காக இங்க வந்திருக்கா? அவளுக்கு இங்க என்ன வேலை? இந்த சாமியார் எங்கேயோ பார்த்திருக்கனே, எங்க? இந்த சாமியார் கிட்ட இவளுக்கு என்ன வேலை? நாக அமிர்தம், நாக அமிர்தம், நாகங்களுக்கு சஞ்சீவனியா இருக்கிற நாக அமிர்தம். இது இப்போ இந்த பைரவனோட கையில. ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. நீங்க என்ன பண்றீங்க பாபா? கானிஷ்கா, இப்ப அந்த நாக அமிர்தம் ஏன் கட்டுப்பாட்டுல இருக்கு. அந்த நாகராணி இழந்த தன்னோட சக்திகளை மீண்டும் பெறணும்னா இந்த நாக அமிர்தம் தேவைப்படும். அதுக்காக அவ என்ன தேடிக்கிட்டு இந்த நாக அமிர்தத்துக்காக என் இடத்துக்கு வந்தாகணும். கானிஷ்கா, என்ன மீறி, என்னோட சக்திகளை மீறி இந்த நாக அமிர்தத்தாவை எப்படி எடுத்துட்டு போறான்னு நானும் பார்க்கிறேன். அற்புதம் பாபா, அற்புதம். இப்ப அந்த நாகராணி நிராதரவா இருக்கா. நம்மள தேடி அவ இங்க வந்தே ஆகணும்ல. அவ இங்க வந்தே தீரணும். இதை தவிர அவளுக்கு வேற வழி இல்ல கானிஷ்கா. அவ இங்க வந்தே ஆகணும். கானிஷ்கா, இப்ப என் திறமைய பத்தியும் சக்திய பத்தியும் என்ன சொல்ற? நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே பாபா, நீங்க என்னை விட திறமசாலி. உங்களுக்கு நிகர் நீங்களே தான். அதனால தானே நாகமணியை அடையிற போராட்டத்துல நான் உங்க கூட சேர்ந்திருக்கேன். ஜெய் மகாகாளி. பாபா, உன்னை அவ்வளவு லேசுல குறைச்சி எடை போடக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ பயங்கரமான சூழ்ச்சிக்காரன். நினைச்சதை சாதிக்காம விடவே மாட்ட. ஆனா நானும் உனக்கு குறைஞ்சவன் கிடையாது. பார்த்துக்கிட்டே இரு பைரவா. நீ இப்ப விடுற ஒவ்வொரு பானமும் உங்ககிட்டயே திரும்பி வர்ற மாதிரி நான் பண்றேன் பாரு. ஜெய் தக்ஷகா. என்னப்பா ருத்ரா, ரொம்ப நாள் கழிச்சு
இந்த குருவோட ஞாபகம் வந்திருக்க? என்ன விசேஷம்? அது என்கிட்ட இருந்து நீ அடைஞ்ச சக்திகளை எல்லாம் அந்த துஷ்டன் பைரவன் காலடியில போட்டுட்டு இப்ப எதுவுமே இல்லாம வந்து நிக்கிறியா? சொல்லு, திரும்பவும் எதுக்காக வந்த? உனக்கு இப்ப என்ன வேணும்? எதுக்காக என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்க? ஒண்ணுல குருவே, இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு போனான்ல, அவளு உங்களுக்கு தெரியுமா? பழக்கமான பொண்ணா? ருத்ரா, இந்த உலகம் ரொம்ப சிறுசுப்பா. இங்க எல்லாரையும் எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்துல எல்லாரும் தெரியாதவங்க தான். அதெல்லாம் சரி குருவே, ஆனா அந்த பொண்ணு உங்களை எதுக்கு பார்க்க வந்தா? பார்க்கறதுக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருந்தது. பொழுது விடிஞ்சு பொழுது போனா ஆயிரம் ஆயிரம் பக்தர்கள் என்னை தேடி வர்றாங்க. அதுல இவளும் ஒருத்தி. அதுக்கு என்னப்பா? உங்ககிட்ட என்ன வேலை? என்ன பேச வந்திருந்தா? சில கேள்விகளுக்கு பதில் இருக்காதுப்பா ருத்ரா. பதில தேடவும் முயற்சிக்க கூடாது. அது சரி, மத்தவங்க விஷயத்தை பத்தி உனக்கு என்னப்பா அக்கறை? இல்ல குருவே, அந்த பொண்ணு உங்களை எதுக்கு தேடி வந்தான்னு நீங்க சொல்லி ஆகணும். சொல்றேன். அந்த பொண்ணு தன்னோட குடும்பத்துல என்னென்னமோ பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு, இனிமே எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாதுன்னு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக வந்தா. நான் ஆசீர்வாதம் பண்ணேன். இல்ல குருவே, நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க. அவ வேற ஏதோ எண்ணத்தோட தான் இங்க வந்திருக்கான்னு என் மனசு சொல்லுத. இதோ பாருப்பா ருத்ரா, அடுத்தவங்க விஷயத்தை பத்தி உன்கிட்ட பொய் சொல்லி எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, இல்லையா? இங்க பாருப்பா ருத்ரா, அந்த பொண்ணோட விஷயத்துல நீ எதுக்கு இந்த அளவு குழம்பிக்கிட்டு இருக்க? அதுதான் எனக்கு புரியல. இப்பவும் சொல்றேன், நான் சொன்னது உண்மை. அவ குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நல்லபடியா தீரணும், அவ குடும்பத்துல அமைதியும் நிம்மதியும் இருக்கணுங்கிறதுக்காக என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகத்தான் வந்தா. போதுமா? இல்ல வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? இல்ல குருவே, அவ்வளவுதான். அப்ப நான் கிளம்புறேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓம் நம சிவாய. போயிட்டு வா, நல்லதே நடக்கும். பரமேஸ்வரா, என்னப்பா உன் விளையாட்டு? இந்த சன்னியாசி வாயால கூட பொய் சொல்ல வச்சிட்டியே, இது நியாயம்தானா? ஆண்டவா, இந்த விளையாட்டுல என்ன எதுக்காகப்பா இழுத்து விட்ட? ஒரு பக்கம் அமிர்தா பழிவாங்க துடிச்சுக்கிட்டு இருக்கா, தன்னோட ரத்த தாகத்தை தீர்த்துக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கா. அவளோட ரத்த தாக விளையாட்டுக்கு என்ன எதுக்கு அவளோட உதவியாளனாக மாத்திவிட்ட? ஆண்டவா, உன்னோட விருப்பம்தான் என்ன? சபாஷ், மொத்தத்துல நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்க. இது என்னோட சாதனையோட ஆரம்பம் தான் கானிஷ்கா. இன்னும் நான் சாதிச்சு நீ பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. முதல்ல இந்த நாக அமிர்தத்தை வச்சு அந்த நாகராணியை என் கைதியாக்கணும். அதுக்கப்புறம் தான் என்னோட மற்ற வேலைகள். ஆமாம் பாபா, நம்மளுடைய நாகமணி தேடுதல் வேட்டை பாதையில அவதான் பெரிய தடையா நிக்கிறா. முதல்ல அந்த தடையை நம்ம பாதையிலேருந்து தூக்கி எறியணும். கானிஷ்கா, நாக அமிர்தம் என்னோட கட்டுப்பாட்டுல வந்ததுல இருந்து என்னோட தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாயிடுச்சு. நாகலோகத்திலிருந்து நான் வசப்படுத்திக்க வேண்டிய சக்திகள், வித்தைகள் ஏதாவது இருக்கா கானிஷ்கா? இருக்கு பாபா. அது ஒண்ணு இருந்தா இந்த மொத்த பிரபஞ்சமும் நம்ம காலடிக்கு வந்த மாதிரி. நாகலோகத்து எல்லா வித்தைகளும்
நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கும். அது என்ன கானிஷ்கா? அது என்னது? நாக புஷ்பம். நாக புஷ்பம். அது எங்க நாக உலகத்திலேயே அதிசக்தி வாய்ந்த ஒரு பொருள். அது அபூர்வமான சக்திகள் உடைய பூ பாபா. ஆனா அதை அடையிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதுக்கு ரொம்ப கடினமான தவங்கள் எல்லாம் நீங்க செய்ய வேண்டியிருக்கும். அதை வசப்படுத்திக்கிறது தான் எங்க நாக உலகத்துல இருக்கிறவங்களுடைய கனவு. அது மட்டும் நம்ம கையில இருந்தா நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டாம் பாபா. கானிஷ்கா, எனக்கு எனக்கு அந்த நாகபுஷ்பம் வேணும். எனக்கு நாகபுஷ்பம் வேணும். அது அவ்வளவு சுலபம் இல்ல பாபா. இருக்கலாம். அது அடைய எத்தனை கஷ்டம் வந்தாலும் சந்திக்க நான் தயார். ஆனா நான் அதை அடையாம விட மாட்டேன். அது அடையறதுக்கு ஏதாவது தந்திரம் இருந்தா எனக்கு சொல்லு கானிஷ்கா. எப்பேற்பட்ட தடங்கள் வந்தாலும் நான் அதை அடைஞ்சே தீரணும். முட்டாள், என்ன காரியம் பண்ற? வைரவ மாதிரி ஒரு துஷ்டன் கிட்ட, சுயநலக்காரன் கிட்ட உன் உலகத்து ரகசியத்தை சொல்றியா? ஒருவேளை நாகபுஷ்பம் பைரவன் கையில போய் சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய விளைவுகள் பத்தி யோசிச்சு பாத்தியா? எப்பேற்பட்ட காரியத்தை செய்ய துணிஞ்சிட்ட கானிஷ்கா. அந்த நாகபுஷ்பம் மட்டும் பைரவன் கைக்கு போய் சேர்ந்துருச்சு, அதுக்கப்புறம் உன்னுடைய பாதை கடினமாயிடுமே அமிர்தா. பரமேஸ்வரா, என்னப்பா செய்ய பாக்குற நீ? சபாஷ் கானிஷ்கா, சபாஷ். இனிமே அந்த நாக புஷ்பம் இந்த பைரவனோட சொத்தாக போறத நீ பார்க்க போற. ஜெய் மகாகாளி. ஆனா ஒரு விஷயம் பாபா, நாக புஷ்பத்தை அந்தி சாஞ்சதுக்கு அப்புறம் தான் அடைய முடியும். அதுக்கான பூஜை முடிகிற வரைக்கும் வேற எந்த விதமான பூஜையும் பண்ண முடியாது. ஒருவேளை அந்த பூஜைக்கு பங்கம் ஏற்பட்டா நாக புஷ்பம் உங்க கைக்கு வந்து சேராது, ஞாபகம் இருக்கட்டும். நீ கவலைப்படாத கானிஷ்கா. பூஜையில எந்த பங்கமும் வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். கானிஷ்கா, ஆனா ஒரு விஷயம், நாகபுஷ்பம் எப்படி இருக்கும்னு நான் பார்க்கணுமே. அது முடியுமா? நீ அதை எனக்கு காட்டுறியா? நிச்சயமா பாபா. ஜெய் தக்ஷகா. பாபா, அங்க பாருங்க. அற்புதம், ரொம்ப பிரமாதம். சபாஷ் கானிஷ்கா, ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த நாகபுஷ்பம். ஜெய் மகாகாளி. சுயநலக்காரா, நாக புஷ்பம் என்னைக்கு இருந்தாலும் எங்க உலகத்து சொத்துடா. அவ்வளவு சுலபமா நீ அதை அடைய நான் விட்டுருவனா? நீ உன் உயிரையே விட்டாலும் நாக புஷ்பமும் கைக்கு கிடைக்காது. எவ்வளவு சந்தோஷப்படணுமோ எல்லாத்தையும் இப்பவே பட்டுக்கோ. ஏன்னா இனிமே உனக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும். அற்புதம் கானிஷ்கா.
வா ருத்ரா வா. என்ன நடக்குது? அது என்ன பறவை? பாபா, அங்க பறந்து போன பறவை பத்தி கேட்டேன். இது ரொம்ப எல்லையை மீறி போய்கிட்டு இருக்கு. பாட்டி, இப்ப என்ன ஆச்சு? நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? இன்னும் என்ன ஆகணும் அர்ஜுன்? வீட்டு மருமக காலையில இருந்து ஆளை காணோம்னா என்ன விளையாட்டா? சித்ரா, எல்லாருக்கும் புரியுற மாதிரி பேசுறதா இருந்தா பேசு, முடியலன்னா வாயை மூடிட்டுற. அது இல்ல அர்ஜுன், அமிர்தா யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம வெளியில போயிட்டா. நாங்க எல்லாரும் பயப்பட மாட்டோமான்னு சொல்லு. கல்யாணம் ஆகி இன்னும் முழுசா ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த வீட்டு மருமக யார்கிட்டயும் சொல்லாம ஊர் சுத்த போயிருக்கா என்ன அர்த்தம்? இங்க பாருங்க அத்தை, ப்ளீஸ். அமிர்தா காரணம் இல்லாம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமா பாட்டி, என் அமிர்தா மேல எனக்கும் நம்பிக்கை இருக்கு. ரொம்ப சந்தோஷம். உங்க நம்பிக்கையை உங்களோடவே வச்சுக்கோங்க. இது இந்த வீட்டோட மான மரியாதை பிரச்சனை. புதுசா கல்யாணமாகி வீட்டுக்கு வந்த மருமக யார்கிட்டயும் சொல்லாம ஊர் சுத்த போனான்னா என்ன அர்த்தம்? இருட்டுறதுக்குள்ள வீடு வந்து சேரணுங்கிற பொறுப்பு கூடவா இல்ல அவளுக்கு? எனக்கு இதெல்லாம் சரியா படல அர்ஜுன். உனக்கு உன் பொண்டாட்டி மேல அன்பு நம்பிக்கை இருக்கலாம், அது வேற. ஆனா அவ தப்பு பண்ணும்போது புத்தி சொல்லி அவளை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டியது உன்னோட கடமை, புரிஞ்சுக்க. பாட்டி, புத்தி சொல்றதுக்கு அவன சின்ன குழந்தையா? ஆமாங்க அத்தை, தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. அமிர்தா வந்ததும் அவகிட்டயே விசாரிக்கலாம். ஏன் எல்லாரும் இப்படி நிக்கிறீங்க? என்னாச்சு? வாமா வா. மகாராணி, சொல்லாம கொள்ளாம ஊர் சுத்த கிளம்பி போயிட்டல்ல, எந்த ராஜ்யத்தை ஆள போயிருந்த இந்நேரம்? உங்க எல்லாரோட மனசுலயும் என்னென்ன கேள்விகள் இருக்குன்னு எனக்கு தெரியும் பாட்டி. இந்த வீட்டுக்கு நான் ஒரு பிரச்சனையா இருப்பேனோன்னு நீங்க எல்லாரும் பயப்படுறீங்கன்னு யூகிக்க முடியுது. அதனால்தான் இன்னைக்கு இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் பரிகாரம் கிடைக்கணும்னு மாங்காட்டுல காமாட்சி அம்மன் கோவில், திருவேற்காடு கருமாரி அம்மன் கோவில், மயிலாப்பூர் கோலவிழி அம்மன், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன், முண்டக்கண்ணி அம்மன் கோவில்னு எல்லா கோவிலுக்கும் போய் 5 சுமங்கலிகளுக்கு தாம்பூலத்தை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். நீங்க என்ன அபசகணும்னு சொன்னீங்கல்ல பாட்டி, அப்படி ஒரு தோஷம் எனக்கு நிஜமாவே இருந்தா அதெல்லாம் நிவர்த்தி ஆகட்டும் தான் தோஷ பரிகார ஹோமம் செஞ்சுட்டு வந்திருக்கேன். இந்த வீட்டுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் ஒண்ணு பின்னாடி ஒண்ணுன்னு வந்துகிட்டே இருக்கு. மாமா சின்ன மாமா எப்பவும் ஏதோ ஒரு பயத்துல இருக்காங்க. ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க போன ஜென்மத்துல ஏதோ பெரிய பாவம் செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு குருக்கள் சொல்லிட்டு இருந்தாரு. அப்படி ஏதாவது இருந்தா பரிகாரம் பண்ணி இந்த குடும்பத்தை பிடிச்ச தோஷம்லாம் விலகி போகணும்னு அந்த 5 தெய்வத்துக்கும் வேண்டிக்கிட்டு வேண்டுதல் நிறைவேற்றிட்டு வந்திருக்கேன் பாட்டி. என் புருஷன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சுகம், சந்தோஷம், நிம்மதி எல்லாமே கிடைக்கணும்னு சாந்தி ஹோமம் பண்ணிட்டு வந்திருக்கேன். பாத்தீங்களா பாட்டி, இவ்வளவு நேரம் அமிர்தாவா வாய்க்கு வந்தபடிலாம் பேசுனீங்க.
நம்ம குடும்பத்துக்காக அவங்க எப்படி துடிக்கிறாங்கன்னு பாருங்க